ஒரு அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக பல தினங்கள் அமலாக்கத்துறை டாஸ்மாகுடைய தலைமையகத்திலும் பல இடங்களிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இடங்களிலும் ஏராளமான ரெய்டுகளை நடத்தி கொண்டிருந்தது. இந்த ரெய்டிலே கோடிக்கணக்கான ரூபாய் ஊழலுக்கான ஆவணங்களும் ரொக்கங்களும் சிக்கியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. டாஸ்மாக் தனியார் தொழிலாளர்களிடமிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதிலே மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்ததாக தகவல்கள் சொல்லுகின்றன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலையிலிருந்து வாங்கப்படும் ஒவ்வொரு பெட்டி இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கருக்கும் 100 ரூபாய் என்று ஒரு ஊழல் தொகையாக இருப்பதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலை ஆளும் கட்சி சந்தித்து வெல்வதற்கான அனைத்து பணமும் இந்த ஊழல் மூலமாக வந்து சேர்ந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனிவரும் நாள்களிலே இதிலே அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.